guys, குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து டே 19 அவுட் ஆஃப் 365. இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பொறுத்த வரைக்கும் 8th இயல் 2 படிக்கணும். ஜிஎஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல், சிவிக்ஸில் லாஸ்ட் லெசன் தி ஜுடிஷியரி. இதோட 8th கம்ப்ளீட் ஆக போகுது. 9th ஸ்டெப்பின் ஆக போகிறோம். கிரேட் அப்ளாஸ் உங்களுக்குலாம். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் படிக்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டும் இப்போ வந்துட்டு விட்டுட்டு எக்ஸாம் வந்தோடனே படிக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணாலாம் பாஸ்லாம் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போதே படிச்சுக்கிறதா வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸில் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 10 to 15 சம்ஸ் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் 4 செல்ஃபோன் இருக்குது. 5 மணிக்கு எல்லா செல்ஃபோனும் கரெக்டாக அடிக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து 20 நிமிஷம், செகண்ட் ஒன் வந்து 30 நிமிஷம், தேர்ட் ஒன் வந்துட்டு 40 நிமிஷம், ஃபோர்த் ஒன் வந்துட்டு 50 நிமிஷத்தில் வந்துட்டு ரிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 o'clock எல்லாம் ஒரே வாட்டி ரிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து 4 சேர்த்து இன்னொரு வாட்டி எப்போ ரிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து ஒரு 2 ட்ரிக் இருக்குது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூகெதர் அப்படின்னு இருக்கா, இந்த டூகெதர் அப்படின்னு நீங்கள் பார்த்தா டூகெதர் சேம் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன கீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாருங்கள், புரியும், காட்டுறேன். 20, 30, 40 and 50 10ஆல் போட்டிருக்கேன். 2, 3, 4, 5 நெக்ஸ்ட்டு 2ஆல் இதுவும் போகும். ஸோ 1, 3, 2, 5 இதுக்கப்புறம் காமனான நம்பரால் எதுவுமே போகாது. ஸோ வந்துட்டு 10 2s are 20, 20 3s 60, 62 120, 120 into 5 600. இந்த 600 என்னது? மினிட்ஸு. ஸோ வந்து இதை ஹார்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஹார்ஸில் தான் வந்துட்டு கொஷின் இருக்கும். ஹார்ஸ் டு மினிட்ஸ், மினிட்ஸ் டு ஹார்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதை வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்துட்டு ஹார்ஸை வந்து நான் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஹாருக்கு எத்தனை நிமிஷம்னு பார்த்தீங்கன்னா 60 minutes. ஸோ 600/60 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் அது 4 சேர்ந்து ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எப்படி போடலாம்? 5 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு வந்து அது ஒலிக்குது. அப்படியே லைனாக 5 6 7 8 9 10 11 12 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ஃபைலேருந்து இப்படி கேல்குலேட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து இங்கே 1 hour, இங்கேருந்து இங்கே 1 hour அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை அப்படியே கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5 எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிற யோசனை வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 5லிருந்து இது 1 hour அப்படிங்கிற லாஜிக் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ இங்கேருந்து 1 hour, இங்கேருந்து 1 hour, இங்கேருந்து 1 hour, இப்படி 1 hour 1 hour 1 hour பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து 10 hours இந்த இடத்துல தான் 10 hours வந்து முடியும். அப்போ வந்து என்னன்னா 3 PM அர்த்தம். ஏன்னா காலையில் ஆரம்பிக்குது, 10 hours ஈவினிங்காக தான் இருக்கும். அப்போ 3 PM தான் ஆன்சர். ஸோ வந்துட்டு இவ்வளோ சிம்பிள் தான். மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா படிங்க. இப்போ டைம் இருக்கும்போது படித்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.